போன வகுப்புல வந்து நாங்கள் சில ஆசிலேஷன்ஸ் அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்குமா இல்லையான்றதை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு கைட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணல. இன்னைக்கு அதை விளங்கப்படுத்தவும் இல்லை. அடுத்த சாப்டருக்குள்ள போகிறேன். ஒர்க், பவர், எனர்ஜி இந்த ஒரு பாடம் வந்து மெக்கானிக்ஸ் இருக்குது. நாங்கள் அது இன்னும் படிக்கல. மெக்கானிக்கல் ஒர்க், பொறிமுறை வேலை, பொறிமுறை சக்தி அப்படின்றா என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஐடியாஸ் மட்டும் இருக்கு. ஓலெவலில் படிச்ச ஒரு குறிப்பிட்ட அளவு அறிவோடையும் நான் சொல்ற விஷயங்கள் அதனால ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாடத்தோடைய அதை முடிச்சு போட்டு போனா நல்லா இருக்குமான்றதா நான் இப்ப அந்த ஓடர்லயே போறேன். சரிதானே? உங்களுக்கு அது அவ்வளவு சிரமமா இருக்காது என்று நினைக்கிறதால அவ்வளவு இந்த அன்றைக்கு தந்த அவ்வளவு மோஷன் செய்யும் நீங்கள் ஆறுதல், அவ்வளவு ஆசிலேஷன் செய்யும் நீங்கள் ஆறுதலாக இருந்து இந்த ஆசிலேஷன் என்ன நடக்குது, அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது, அந்த கான்ஸ்டன்ட்டை என்னென்ன ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணுது, இதையெல்லாம் திரும்ப திரும்ப யோசிச்சு நீங்களாக புரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, அப்படி புரிஞ்சு கொள்ற போதுதான், அப்படிங்க புரிஞ்சு கொண்டால்தான் அந்த பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்குதுன்னு அர்த்தம். சரிதானே? என்னோட பிசிக்ஸ் வந்து இப்படித்தான். எல்லாத்தையுமே இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லி தர இயலாது. டைம் காணும். 600 hours டோட்டல் பிசிக்ஸான டைம் அது காணாது. முழுக்களையும் நான் சொல்லி தரதா காணாது. அந்த ஒரு குறிப்பிட்டது வரைக்கும் கைட் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் உங்களுக்கு தேவை நீங்களா அதை பண்ணி பார்க்கறது நான் நல்லா போடுறேன். நாங்கள் கொண்டு நீங்கள் அதை முடிச்சு ஃபாலோ பண்ணி வரலாம். ஓகே, இப்போ இருக்கிற அந்த வே ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து டீச்சிங் லேர்னிங் ஸ்டைல் வந்து இப்போ அப்படித்தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கரிக்குலம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. எங்களோட பழைய கன்வென்ஷனலாக இருந்த அந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் இப்போ செய்யலாது. நிச்சயமாக உங்களுக்கு புரியும் நினைக்கணும் கூடாது. இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்து தரும்போது 79ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டுல வந்த பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸை தாங்க என்ன மாதிரி இருக்குதுன்றது இப்போ வழக்குகளிலும் எடுத்து தாருங்க. அந்த எவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்குன்றது நமக்கு. அப்போ அதுக்கேற்ற வகையில் தான் நாங்கள் படிச்சு கொண்டு போவோம். எல்லாத்தையும் சொல்லித்தாருன்னா நிச்சயமாக டைம் காணாது. ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம விளங்கப்படுத்த டைம் காணாது. உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வரும். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் சொல்றோம். இதுக்கு முன்னுக்கு இருந்தது வந்து டிரான்ஸ்லேஷன். அதுக்கு முதல்ல வந்து டிரான்சிஷன் நினைக்கிறது. டீச் பண்றால் முழுக்களையும் கொடுக்கிறது. யார் அண்ட் கப் பாலிசி. யாருக்கு தண்ணி இருக்கும், கப் எம்ஜி ஊற்றி வர்றது, கப் அப்படியே 10 நாள் கொண்டு போகிறது. இது ஆக முந்தியது. அதுக்கு பிறகு டிரான்ஸ்லேஷன். இவர் கொஞ்சம் கொடுக்கறது, அவருக்கு கொஞ்சம் எடுக்கிறது, டிஸ்கஸ் பண்றது போகிறது. அதன் பிறகு வந்த டீச்சிங் லேர்னிங் ஸ்டைல். இப்ப நடைமுறையில் இருக்கிறது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன். உங்களை ப்ரிப்பேர் பண்ணிடுறது, நீங்களாகவே எல்லாம் செய்ய வேணும். நாங்கள் ஜஸ்ட் பின்னால ஓடுவாங்க. இந்த வெஹிக்கிள் டிரைவிங் பழக்கிறது போல கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டு பக்கத்துல இருந்து பார்க்க. ஓகே, சரி. இப்ப நாங்கள் எனர்ஜியை பற்றி பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இப்போ நாங்கள் 2 கேஸ் நான் தொடங்க, ஒரு கேஸ் நான் தொடங்கப்படுறேன். அதை வச்சு மிச்சம் எல்லாம் நீங்கள் அட்டன் பார்க்க வேணும். நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க அதுக்கு. ஓகே தானே? இந்த கிரேட் எக்ஸசைஸை பற்றி நான் ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்கள்ட்ட ரிப்ளை வருதில்லை. நான் முதல் எனக்கு மெசேஜ் பண்ணி 2 பேருக்கு கிரேட் எக்ஸசைஸ் செஞ்சிட்டீங்களான்னு சொல்லி மெசேஜ் பார்த்து போட்டேன்னா அதுக்கு உடனே அதை பார்க்க கூட இல்லை. பார்த்தா இல்லைங்க பண்ணுறதாலேயோ தெரியல. சரிதானே? மெடல் நீங்கள் ஒவ்வொரு தரம் வகுப்புல கேள்வி இருந்தால் உடனே எனக்கு அதை உங்களோட ஸ்கிரிப்ட் போட்டோ தான் அனுப்புவோம். என்னோட கண்டெக்ட்ல இருந்தால் தான் அது இப்பதானே நான் மெசேஜ் பண்ணது மத்தியானம் 1 மணிக்கோ 2 மணி. ரைட், நான் பார்க்கிறேன் அந்த இப்போ கொண்டு வரைக்கும் பார்த்தேன். கிளாஸ் தொடங்குற அவசரத்தில் அதை பார்க்கல. ஒவ்வொரு தரம் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே, அப்பதான் நான் உங்களோட ஒரு டச்சில் இருப்பேன். ஓகே, இதுல வேற ஒரு ஆள் மிஸ் பண்ணப்படுது. எனக்கு ஜுலானி நிமல்ராஜ் இருக்கிறீங்க, ஜுலானி மெனியுலான்ற ஒரு நேம்ல தொடர்ந்து சரியா கிளாஸ் ஃபாலோ கொண்டு வந்து இப்போ காணல. மற்ற ஒரு தரம் எனக்கு நேற்றையான ப்ராப்ளம், நீங்கள் மெசேஜ் அனுப்பல.
மெசேஜ் அனுப்பாதாக்களை கிரேட் எக்ஸஸ் பண்ணிட்டீங்களான்னு நான் கேட்கல. ஓகே தானே, நீங்கள் தான் டச்சில் இருக்க வேணும். ஓகே, ஆட்கள் குறைவாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது, நல்ல ஆட்கள் வாங்குவது. ஏன்னா எனக்கு உங்களோட ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக யோசிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, அது ஒரு வகையில் நல்லது. ஓகே தானே, எனக்கு தேவை ஒரு பெஸ்ட், நல்ல ஒரு அவுட்புட் தர வேணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது அது ஒரு வகையில் பண்ணா இருக்கு, பட் இது எனக்கு ரொம்ப அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் தர விஷயம். ஓகே, ஸோ இப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. வகுப்பில் கார ப்ராப்ளம்ஸை ஒர்க் பண்ணி உடனே அதை அனுப்புங்க, டெலிகிராமில் வைவரில் அனுப்புங்க. ஓகே, ஒரு சில ஆட்களை பற்றி நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன், இவை இப்படித்தான் யோசிக்கிறேன் அதை பற்றி. ரைட், எல்லாரையும் புரிஞ்சு கொண்டு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட், நல்ல போகும். இப்போ எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, பொறிமுறை சக்தியை தான் பார்க்க போகிறோம். அப்போ பொறிமுறை சக்தி என்று சொன்னால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். பொறிமுறை வேலை, இயக்கப்பாட்டு சக்தி, அழுத்த சக்தி, இந்த மூன்றும் தான் அதுக்கு சம்பந்தப்படுற விஷயமா இருக்கு. பொறிமுறை வேலை என்றால் என்ன, சரியான ஐடியா உங்களுக்கு இருக்க வேணும். பொறிமுறை வேலை என்று சொன்னா என்ன என்ற ஒரு சரியான ஐடியா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு பெஞ்ச் இருக்குது. இதை எப்படி தூக்கி கொண்டு, ஓகே, இந்த மாதிரி தூக்கி கொண்டு நான் இப்படியே நடந்து போக போறேன். ஓகே, இப்போ நான் பொறிமுறை வேலை செய்யறேன்னா இல்லை, இந்த புக்கு நான் விசை கொடுத்தேனா இல்லையா, இதை எப்படி தூக்கி வச்சுக்கிறதுக்காக விசை கொடுக்குறேன்னா இல்லையா, விசை கொடுத்தா தூக்க வேணுது, ரொம்ப பேரமானது. ஓகே, இதை தூக்கி கொண்டு இப்படியே நடந்து 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 போனால் வேலை செய்யறேனா இல்லையா, பொறிமுறை வேலை செய்யறேனா இல்லையா. ஓகே, சோ இந்த புக்கை தூக்கி இப்படி இருக்கிறேன். ஓகே, எப்படி தூக்கி 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 மேலே கொண்டு போவோம், ஒர்க் பண்றேனா இல்லையா. இப்ப கொஞ்சம் திரும்ப யோசிச்சுங்க, முதல் கட்டத்துல வேலை பண்றேனா இல்லையா, அல்லது அப்பவும் வேலை பண்ணி இப்பவும் வேலை பண்றேனா, அப்ப பண்ணல இப்ப பண்ணினதா, என்ன மாதிரி. முதல்ல அந்த புக்கை தூக்கி இப்படியே அங்க கொண்டு போவாங்க, இப்ப இந்த புக்கை தூக்கி இப்படி கொண்டு போவாங்க. உங்களோட ஸ்கிரீன் சரியா நிமிர்ந்தானே இருக்குது, நான் நிலக்குறதா நினைக்கிறேன். நீங்க யாரும் படத்திலிருந்து வச்சு பார்க்கலையே, நித்திர கொண்டு வந்து பாக்குறீங்களா, அப்படி இருந்தா பிரச்சனையா போயிடும். ஓகே, ஆக்சுவலா நான் இந்த மாதிரி தூக்கி இப்படி கொண்டு போன போது இங்க ஒர்க் நடக்கல, இதுல பொறிமுறை வேலை கிடையாது. ஏன்னு சொன்னால் தூக்குறதுக்காக இந்த புக்குக்கு இந்த டிரெக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகே, அந்த டிரெக்ஷன்லயே இந்த புக்கை மூவ் பண்ணிடல, ஃபோர்ஸ் இந்த டிரெக்ஷன்லயே மூவ் பண்ணி இருந்தால் தான் மெக்கானிக்கல் ஒர்க் நடக்கும். இதை தூக்கி இப்படியே கொண்டு போறதா இருந்தா நான் ஒர்க் பண்ணுவேன், மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுவேன். எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தது, எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணினது, ரெண்டையும் பெருக்கி பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் கொடுக்குற விசைக்கும் நகர்த்துகிற தூரத்துக்கும் ஒரு விரைவை கீறி போட்டு அந்த விரைவில பரப்பளவு என்னன்னு பார்த்தாலும் செய்த வேலை கிடைக்கும். இப்போ இந்த புக்கை இந்த மாதிரி மூவ் பண்ண விசை கொடுப்பது அந்த திசையில, ஆனா பொருள் நகர்ந்த தூரம் எவ்வளவு என்று கேட்டா போச்சு. சோ அதுல பொறிமுறையில செய்யல. இந்த புக்ல நான் வேலை பண்ணின போது நான் வேலை பண்றேன், நான் ஒரு உடலோ இயந்திரமோ ஏதோ ஒன்று நினைச்சு கொள்ளுங்களோ,
இது உடலாம் ஒரு மனித உடல், மிருகம், இயந்திரம் எதுவாக இருக்கலாம். அதில் ஒரு கல்லு கூட இன்னொரு கல்லை தூக்கி கொண்டு அசைக்க முடியும். ஒரு கல்லு இன்னொரு ஒரு திணிவு ஒரு திணிவு இன்னொரு திணிவு அடிச்சு இயங்க வைக்கிறது. அந்த மாதிரி நடந்தா சொல்லலாம். எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அப்போ அந்த புக்ல நான் வேலை பண்ணினது என்றால் எனக்குள்ள இருந்த ஏதோ ஒரு சக்தியை செலவழிச்சுதான் அந்த பொறிமுறை வேலையை பண்ணுவேன். எவ்வளவு பொறிமுறை வேலை பண்ணினது என்றதுதான் நான் அந்த வரைவிலக்கு வரி நாங்கள் அதை பார்க்கலாம், அல்லது விசை தூரம் என்று பெருக்கி பார்க்கலாம். ரெண்டு மூணு தான். விசை தூரம் என்று பெருக்கிறத நாங்கள் தரப்படத்தில் பார்க்கலாம். அப்ப அது எவ்வளவு வேலை பண்ணினு பார்க்கறதுக்கு அந்த கதை. எப்படி வேலை பண்றது? எங்களுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு சக்தியை செலவழிச்சுதான் நாங்கள் வேலை பண்றோம்னா என்ன? எங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நாங்கள் செலவழிக்கிறது தான் வேலை. வேற ஒன்றும் இல்லை. ஒரு மின்குமிழ் வந்து ஒளியை வெளிவிட்டு கொண்டு இருக்கு, அது வந்து வேலை செய்யும். ஒளியை வெளிவிடுறன்ற வேலையை செய்து சக்தி அப்ப அதுக்குள்ள இருந்து செலவழிக்கப்படணும். அதுக்குள்ள இருந்து செலவழிக்கப்படுறது உண்மையில அதுக்குள்ள இல்ல. மின்சாரத்திலிருந்து மின் சக்தி அங்க செலவழிக்கப்படணும். மின் சக்தி அது இன்னொரு வடிவத்துல மாற்றி கொண்டு இருக்குது. டிரான்ஸ்டியூசர்ஸ் என்று சொல்றது. அந்த மாதிரியான உபகரணங்களை வந்து டிரான்ஸ்டியூசர்ஸ் என்று சொல்றது. ஒரு சக்தியை இன்னொரு வடிவத்துல மாற்றி கொடுக்கக்கூடியது. ஒரு மோட்டார், தண்ணீர் இறைக்கிற மோட்டார் பொறிமுறை வேலை செய்யும். தண்ணியை கீழே இருந்து தூக்கி கொண்டு மேல டேங்க்ல வச்சுக்கணும். நாங்கள் மின் சக்தியை வழங்குறோம், பொறிமுறை வேலை செய்யப்படும். இந்த மெங்குமுழு செய்வது பொறிமுறை வேலை இல்லை. இது ஒளி சக்தியை வெளிவருவது பொறிமுறை வேலை இல்லை. சூரியன் வேலை செய்து கொண்டே இருக்குது. ஒளி சக்தியை வேறு வேறு கதிர்ப்பு சக்தியை வெளியிட்டு கொண்டே இருக்கு. தனக்குள்ள இருக்கிற ரசாயன சக்தியை பயன்படுத்தி இது வேலை செய்து கொண்டிருக்கு. செலவழிச்சு தனக்குள்ள இருக்கிற ரசாயன சக்தி செலவழிச்சு கொண்டிருக்கு. அது துணிவு வேற வேற குறைஞ்சு கொண்டே இருக்கு. நானும் வேலை பண்ணி பண்ணி எந்த துணிவு குறையும். ஆனா நான் பிறகு எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி போடுவேன். ஒரு நாளைக்கு 6 தரம் போடுவேன். படைபடுத்தி இல்லை. ஓகே, அந்த மாதிரி நீங்களும் அப்படிதான். ரைட். ஸோ அப்ப பொறிமுறை வேலை என்றா என்ன? அதை பற்றி ஒரு ஐடியா வந்து இப்போ உங்கள்கிட்ட டெவலப் ஆகி இருக்கு. அடுத்த விஷயம், இது இப்போ நான் செய்தது படிக்கிறாரு. இனி அந்த உடலை படிக்கிறாரு. அந்த துணிவிலை நடந்தது படிக்கிறாரு. துணிவிலை நாங்கள் பண்ண பொறிமுறை வேலை துணிவில இந்த மட்டத்திலிருந்து இன்னொரு உயரமான இடத்துக்கு போயிருக்குது. அப்ப நிலைப்பண்பு சக்தி கூடி இருக்குது. நாங்கள் பண்ணின வேலை எங்களுக்குள்ள இருந்த ரசாயன சக்தியை செலவழிச்சோம். அது மீது வேலை செய்தோம். நாங்கள் செலவழிச்ச அவ்வளவு சக்தி மனித உடல்ல நிலைப்பண்பு சக்தியாக கூடியது, அங்க சேமிக்கப்பட்டது. இதே உடலை நாங்கள் இப்படி ஒரு ஒப்பமான கையில வச்சு விசை கொடுத்து 6 முடுக்கி கொண்டு போயிருந்தால் நாங்கள் பண்ணின பொறிமுறையிலே அங்கு இயக்கப்பாட்டு சக்தியாக சேமிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க இப்ப குழம்பு கூட ஒரு ஒப்பமான பற்றி தள்ளி கொண்டு போற போது வேலை இருக்குன்னு சொல்றேன். இப்படி தூக்கி நகர்த்தின போது வேலை இல்லைன்னு சொன்னது என்ன நீங்க யோசிக்கணும். ஒரு ஒப்பமான தரையில வச்சு 6 முடுக்கி கொண்டு போறதாக இருந்தால் அந்த பக்கம் விசை கொடுக்க. இதை மெதுமெதுவாக இப்படி நகர்த்தி கொண்டு போறது அந்த பக்கம் விசை கொடுக்க தேவையில்லை. மேல் பக்கம் மட்டும் விசை கொடுக்க. இது மெதுமெதுவாக நகர்த்தி கொண்டு போற போது வேலை செய்யவில்லை என்றதான் அந்த பிரச்சனை. வேலை செய்யும் போது நாங்கள் மனித உடல்கள் அல்லது மிருகங்கள் வேலை செய்யும் போது அதுல களைச்சு போயிடுது. ஏன் களைச்சு போயிடுதுன்னா எங்களுக்குள்ள இருக்கிற சக்தி, ரசாயன சக்தி வந்து இல்லாமல் ஏடிபி என்ற வடிவத்துல இருக்கிற அந்த சக்தி வந்து இல்லாமல் போயிடுறதால எங்களுக்கு திருப்ப அதை ப்ரொடியூஸ் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னா நாங்கள் அதுக்கு கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுக்க வேணும். அந்த உணர்வு தான் களைப்பு போன்ற உணர்வு. அப்ப நீங்க கேட்கக்கூடும் ஒருவேளை கிரியாட்டிவ் நடந்து போனாலும் எங்களுக்கு காய்ச்சி போயிடுது தானே, அப்ப நாங்க வேலை பண்ணி தானே இருக்கிறோம்னு கேட்கக்கூடும். ஆக்சுவலா அது நாங்க வேலை பண்ணி இருக்கிறோம். அது அந்த கிளினிக் மீது வேலை செய்யல. எங்களுக்குள்ளேயே நாங்க எங்களோட மசில்ஸை அதை சுருக்கி நிமிக்கிறது, நாங்க நடக்கிறதுக்காக நடக்கிறாங்க உராய்வுகள், இந்த பிளட் சர்க்குலேஷன் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக இதுக்குள்ள உராய்வு நடந்து கொண்டிருக்கும். பழகி கொண்டே இருந்தது மசில்ஸ் வந்து அப்படி பிடிச்சு பழகி கொண்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பாலாஜி கடவுளையா படிக்கிறது எல்லாம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள சக்தி செலவழிக்கப்பட்டு கொண்டு. அது சும்மா நான் கொஞ்சம் இப்படி பிடிச்சு கொண்டு வந்தாலே கொஞ்சம் கலை அது கொண்டு நடக்க தேவையில்லை. அதை கொண்டு நடக்க தேவையில்லை. இந்த மாதிரி இதை தூக்கி பிடிச்சுட்டாலே கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு கலைக்கும். அது கலைக்கிறதுக்கு காரணம் நாங்கள் அது மீது வேலை செய்ய முடியாத எங்களுக்குள்ள அந்த வேலை நடந்து கொண்டு, எங்களுக்குள்ள பொறிமுறை வேலை நடந்து கொண்டு. ஓகே தானே? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இதை பற்றி மெக்கானிக்ஸ் என்ற பாடத்துல ஒர்க் பவர் எனர்ஜி பற்றி படிக்கும் போது அதெல்லாம் பற்றி அவங்கள்டையும் பார்ப்போம். இந்த இன்ட்ரோடக்ஷனோட உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜையும் சேர்த்து கொண்டு பாடக்குள்ள வாங்க. ஓகே தானே? இப்போ நாங்கள் பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு பிட்ஸுகளுக்கு இணைக்கப்பட்ட துணிவை எடுத்துக்கொள்வோம். இதே ஒரு மாடலா வச்சுக்கொண்டு
எளிமைஸ் இயக்கத்துல சக்தி என்ன மாதிரி மாறுபடுதுன்றதை நம்ம பார்த்தோம். இதே போல மற்ற தொகுதிகளில் இருக்கும் என்று நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ இந்த திணிவு தொகுதியை வந்து நாங்கள் இப்ப கொஞ்சம் அங்கால இழுத்துக் கொள்வோம். ஒரு எக்ஸ் தூரம் இழுத்து இப்படி வச்சுக்கொள்வோம். இந்த விட்சோலினுடைய விசை மாறிலி கே என்று வச்சுக்கொள்வோம். கே நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1 வச்சுக்கொள்வோம். எக்ஸ் நாங்கள் இழுத்து வச்ச தூரம் மீட்டர் அலகுல இருப்பதாக வச்சுக்கொள்வோம். விசை மாறிலி நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1 அலகுலையும் எக்ஸ் வந்து மீட்டர் அலகுலையும் இருப்பதாக வச்சுக்கொள்வோம். இந்த இப்ப இழுத்து கொண்டு நாங்கள் தான் அதை இழுத்து கொண்டு போய் விட்டு நாங்களோ யாரோ அதை இழுத்து கொண்டு போய் விட்டா தான் அது பிறகு இப்படி வந்து இங்க போய் திரும்ப இங்க வந்து அப்படி அலையை ஆற்றிக்கொண்டு இருக்கும். இங்கே வழித்தடைகள் இதுல உராய்வுகள் எதுவுமே இல்லை என்று கருதி கொள்வோம். இப்படி இழுத்து கொண்டு போறதுக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள இப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு வைக்கிறவர் இப்ப இழுத்து கொண்டு போற போது வேலை செய்ய எவ்வளவு வேலை செய்யணும் அது என்ன கணக்குன்னு நான் பார்ப்போம். இழுத்து கொண்டு போன தூரம் எக்ஸ் உருவாகுன்ற விசை எஃப் என்று வச்சுக்கொள்வோம். விசையின் தூரம் நாங்கள் விரைவாக போறோம். எவ்வளவு தூரத்துக்கு மேக்சிமம் நாங்கள் எக்ஸ் வரைக்கும் 0 to x வரைக்கும் எடுத்திருக்கிறோம். 0 to x வரைக்கும் எடுத்திருக்கிறோம். ஆரம்பத்துல இழுக்க தொடங்கும் போது நாங்கள் இந்த இடத்துல விசை கொடுக்க தேவையில்லை. நீங்க புரிஞ்சு கொள்வீங்கள். இழுக்கத்தான் அதிகமாக விசை தேவைப்படும். எடுத்துக்கொண்டு போகத்தான் மேலும் மேலும் விசை கூட கொடுக்க வேண்டியிருக்கும். இழுபடுகின்ற தூரத்துக்கு நேர் விகித சமனாக விசை அதிகரிச்சு கொண்டு வரும். கடைசியாக எக்ஸ் தூரத்துல கொண்டு போய் வச்சிருக்கும் போது நாங்கள் கொடுத்த விசை என்னன்னு பார்த்தால் கே இன்டு எக்ஸ் என்று சொல்லலாம். அது எஃப் என்று சொல்லுவோம். எஃப் சமன் கே இன்டு எக்ஸ் என்று சொல்லலாம். கடைசியாக கொடுத்த விசை எஃப் சமன் கே இன்டு எக்ஸ் என்று சொல்லலாம். கடைசியாக எக்ஸ் தூரம் நீட்சி அடைய பண்ணப்பட்டிருக்கின்ற அந்த நிலைமையில் நாங்கள் கொடுத்த விசை அப்ப நீட்சி அடைச்சு கொண்டு போகும் வரைக்கும் கொடுத்த விசை என்னன்னா 0 to அந்த பெருமானம் சீராக அதிகரிச்சிருக்கு. தூரத்தோட சீராக அதிகரிச்சிருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் அசைத்த போது நாங்கள் பண்ணின மொத்த பொறிமுறை வேலை என்ன? விசை தூர வரைவினுடைய பரப்பளவு ஏரியா ஒர்க் தான் செய்யப்பட்ட வேலையை தரும். யார் செய்த வேலை? அந்த இழுத்து கொண்டு போன மனிதன் செய்த வேலை. இப்போ மனிதன் வேலை செய்தால் அவர் தனக்குள்ள இருக்கிற ரசாயன சக்தியை செலவழிச்சு அந்த சக்தி என்ன வடிவத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது? நீங்கள் யாராவது சொல்லலாம். அவர் எவ்வளவு வேலை பண்ணா இந்த பரப்பளவுல பார்க்கலாம். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அவர் பண்ணின வேலை தனக்குள்ள இருந்து அவர் செலவழிச்ச சக்தி அதுக்கு என்ன நடந்தது? சக்தி இப்ப எங்க போயிடுச்சு? இந்த வடிவத்துக்கு மாறிடுச்சு என்று சொல்லுவார். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இங்க சேவ் பண்ணப்பட்டிருக்கும். ஹீட்டாக மாறி இருக்கும் என்றால் அது வந்து இங்க உராய்வுகள் ஏதாவது இருந்திருந்தால் ஹீட்டா மாறி. ஓகே தானே? இங்க உராய்வுகள் வழித்தடைகள் எதுவுமே இல்லை. இழுத்து கொண்டு போனப்போ இந்த விட்சுருள் தான் இழுபட்டிருக்கு. அப்ப நாங்கள் விட்சுருளின் மீது தான் இங்க வேலை செய்திருக்கிறோம். இந்த விட்சுருள் இல்லையா இப்படி இழுத்து கொண்டு போறதுக்கு விசை கொடுக்க தேவையில்லை. மெல்ல மெல்ல கல்வியோட போய் கொண்டு இருக்கு. விட்சுருளின் மீது நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் செய்த வேலை முழுக்க விட்சுருளில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக சேவ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க என்றால் அதை பற்றி ஒரு சின்ன ஐடியா வந்து கட்டாயம் இருக்க வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒரு தொகுதி அல்லது ஒரு உடல் சில உடல்கள் சேர்ந்ததும் அந்த தொகுதி என்று கிடையாது. ஒரு தனி உடல் என்று யோசிச்சு இந்த ஸ்பிரிங்கை போல யோசிச்சு கொள்ளுங்கோ, அல்ல ஒரு எலாஸ்டிக் போல யோசிச்சு கொள்ளுங்கோ, ஒரு நரக்குத்தியான நெருக்கரம் என்ற நேரம் யோசிச்சு கொள்ளுங்கோ, ஒரு நல்ல ஒரு ரப்பர் போல இருக்கிற ஒரு குழாயை எப்படி வளைச்சு போட்டு விட்டோம்னா டம் அப்படி அங்கே ஒரு குழாயை எடுத்து வளைச்சு போட்டு விட்டோம்னா வேகமா ஓடும். அப்ப இதெல்லாம் அந்த எலாஸ்டிக் தன்மை அங்க இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதென்ற அந்த நிலையை நாங்க மாற்றணும். இப்படி இருந்து இப்படி வளைச்சு பிடிக்கணும். அப்ப அப்படி இந்த வளைச்சு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பொறிமுறை வேலை பண்ண வேணும். நாங்கள் பண்ற வேலை முழுக்க அந்த தொகுதிக்குள்ள சேமிக்கப்படுது.
நாங்க பண்ற வேலை அங்க சேமிக்கப்படும். அடுத்த நிலைமையில நாங்க அதை ரிலீஸ் பண்ணினோம்னு சொன்னால் தான் சேமிச்சு வச்சிருந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டு தொகுதி தங்களை தானே வேலை பண்ணிக்கொண்டு பழைய நிலைமைக்கு மீளும். இந்த தன்மை நீங்க வழியா பார்க்கணும். பழைய நிலைமைக்கு மீளக்கூடிய தன்மை வந்து அங்க இருக்கு. அதுக்கு சேமிச்சு வச்ச சக்தியை பயன்படுத்தி தனக்கு தானே பொறிமுறை வேலை பண்ணிக்கொண்டு பழைய நிலைமைக்கு மீளக்கூடிய தன்மை இருக்குதான்னு வழியா பார்க்கணும். அது இங்க எல்லாம் இருக்கு. பாருங்க, ஸ்ப்ரிங் நடக்கும், எலாஸ்டிக் நடக்கும், பெண்ட் பண்ணி போட்டு விட்டா நடக்கும். இப்போ பூமி இருக்குது, பூமிக்கு கிட்டவா ஒரு துணிவை நாங்க பிடிச்சு கொள்றோம், அது தூக்கி மேல கொண்டு இங்க நாங்க என்ன பண்றோம் இருக்கா, பூமியை காலால கீழே தள்ளி கொண்டு திணிவை மேல தள்ளி கொண்டு போறோம். பூமியை காலால தள்ளாமல் திணிவை மேல தள்ள இயலாது. கேட்டுக்கொள்றீங்களா? பூமிய காலால கீழே தள்ளாமல் கையால திணிவை மேல தள்ள இயலாது. ஓகே, சோ காலால கீழ் தள்ளி கையால மேல தள்ளி ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்றோம். ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்றோம். நாங்க விட்டோம்னா என்ன பண்ணும்? திரும்பி வந்து நாங்க ரெண்டு பேரையும் விட்டோம்னா திரும்பி பழைய வரும். அதன் நிலையை நாங்க மாத்தி வைக்கிறோம். அது பழைய நிலைமைக்கு மீளும் தரவை கொண்டிருக்குது. இதுதான் இந்த இப்ப மாத்தி வைக்கிற போது நாங்க பண்ண வேலை அவ்வளவு நாங்க சேமிக்கப்பட்டது. தனக்கு தானே வேலை செய்யக்கூடிய தகவலை கொண்டது, தனக்கு தானே பொறுமுறை வேலை பண்ண தகவலை கொண்டது, தங்களுக்கு தாங்களே விசை கொடுத்து பழைய மீளக்கூடிய தகவலை அது கொண்டிருக்கு. இந்த மாதிரி தான் அடுத்த சக்தி எங்க பார்த்தா நீங்க தனியாக அவதானிக்கலாம். ஸோ விக்ஸூருள்ள இப்படித்தான் நாங்கள் இழுத்து கொண்டு போகிறோம். நாங்க பொறுமுறை வேலை பண்ணினோம், அது விக்ஸூருள் சேமிக்கப்பட்டது. நான் கையை விட்டு அது பழைய விட்டு மீண்டு தாங்கள் வேலை செய்து கொள்வீங்க. இங்க விக்ஸூருள் தண்ணீரை இழுத்து கொண்டு தரும்புறாரு. சரி, இப்ப இழுத்து கொண்டு வந்துட்டால் சொல்லுங்க, திணிவில நான் கையை பிடிச்சு விட்டு திணிவில கையை பிடிச்சோமா இந்த விக்ஸூருள்ள முறையில பிடிச்சோமா எல்லாம் ஒன்றுதான். தள்ளி கொண்டு விட்டோம்னா விக்ஸூருள் இழுபட்டிருக்குது. விக்ஸூருளின் மீது பொறிமுறை வேலை செய்யப்பட்டிருக்குது. தொகுதியின் மீது அல்லது விக்ஸூருளின் மீது பொறிமுறை வேலை செய்யப்பட்டிருக்குது. செய்யப்பட்ட வேலை முழுக்க விக்ஸூருள் தான் சேமிக்கப்பட்டது, திணிவிலே அல்ல. அப்படியா புரிஞ்சு கொள்ளணும். திணிவில சேமிக்கப்பட்ட சக்தி விக்ஸூருளின் மீது சேமிக்கப்பட்டது. நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்ப திரும்ப திணிவு இங்க வருது. என்ன நடக்குது? விக்ஸூருள் திணிவில விசை கொடுத்து திணிவின் மீது வேலை செய்யும். சக்தி எங்கால நாங்க பண்ண வேலை மீது சேமிக்கப்பட்ட கிடந்தானே, அதை பாதிச்சு வேலை செய்யும். அப்ப திணிவு கிட்ட வர திணிவினுடைய இயக்க பாட்சக்தி கூடிக்கொண்டு வருது. விக்ஸூருள் திணிவின் மீது வேலை செய்து திணிவினுடைய சக்தி கூடிக்கொண்டு வருது. இவ்விடத்துக்கு வரும்போது திணிவிட்டு அதி உச்சமான இயக்க பாட்சக்தி வந்து வேற வேற கூடி 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 இவ்விடத்துக்கு வரும்போது அதி உச்சமான இயக்க பாட்சக்தி கிடைச்சது. இப்போ என்ன நடக்கும்? வந்த வேகத்தோட இவர் விக்ஸூருள் நெருக்கி கொண்டு போவார். விக்ஸூருள் இப்ப நெருக்கப்பட வேணும். இப்போ என்ன நடக்குது? திணிவிட்ட இயக்க பாட்சக்தி இருக்குது. அதனால போகும்போது திணிவுதான் விக்ஸூருளை நெருக்கி கொண்டு போகுது. புரிஞ்சு கொள்ள முதல்ல நாங்கள் திணிவையும் விக்ஸூருளையும் இழுத்து கொண்டு போனோம். கையை விட்டா விக்ஸூருள் திணிவை இழுத்து கொண்டு வந்தது. விக்ஸூருள் திணிவின் மீது வேலை செய்யுது. முதல் நாங்கள் திணிவு விக்ஸூருள் மீது வேலை செய்தோம். பிறகு விக்ஸூருள் திணிவின் மீது வேலை செய்து கொண்டு வருது. இந்த இடத்துக்கு வந்ததுக்காடு திணிவிட்ட நல்ல நிறைய இயக்க பாட்சக்தி இருக்குது. விக்ஸூருள் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவர் ஐயோ நான் வந்துட்டு இந்த இடத்துல இந்த வேலை முடிஞ்சு பேச நின்றுருக்காரு. திணிவு சும்மா இருப்பாரா? வந்த வேகத்தோட விக்ஸூருள் தள்ளி கொண்டு போற. இப்போ திணிவு விக்ஸூருள் மீது வேலை செய்யுது. சக்தி அதான் ஏகப்படுத்திருக்கு, அதை பயன்படுத்தி வேலை செய்யும். இந்த இடத்துல போய் நிற்கும், போய் அடைஞ்சு. இதற்கு என்ன நடந்து போச்சு? திணிவு தன்னிட்ட இருந்த ஒட்டுமொத்த இயக்க பாட்சக்தியும் செலவழிச்சு விக்ஸூருளின் மீது வேலை பண்ணியாச்சு. இப்ப திணிவிட்ட சக்தி இல்லை. இப்போ சக்தி எங்க இருக்கு? விக்ஸூருள் இருக்கு. இனி நடக்கும் விக்ஸூருள் பிறகு திணிவை தள்ளி கொண்டு போகும். இப்போ விக்ஸூருள் திணிவின் மீது வேலை செய்யும். திணிவிட்டு இயக்க பாட்சக்தி வந்தது, இருந்தது வந்தாச்சு. வந்த போது என்ன செய்வார்? அங்கால போவார், விக்ஸூருளை இழுத்து கொண்டு போவார். மறுபடியும் திணிவு விக்ஸூருள் மீது வேலை செய்யும். அங்க போய் நிற்கும். திரும்ப முன்ன சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சு கொண்டு வரும். இப்படித்தான் நீங்க சக்தி மாற்றம் நடத்தணும். ஓகே, இந்த ஐடியா அவங்களுடைய விளங்கிருக்கும். இப்ப நாங்க மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். சொன்ன அவ்வளவு கேரக்டர்களையும் பண்ணுறீங்க. இந்த கிராஃப் இங்க நடக்கிறதே நடக்குது. இந்த என்ன அழுத்த சக்தியில எப்பவுமே நிலைமையை மாற்றுறது பழைய நிலைமைக்கு மீளக்கூடிய தகவை கொண்டிருக்கும். அந்த கேரக்டர்கள் எல்லாம் படிவா புதுமா செய்யுங்க. ஒரு 5 minutes டைம், 5 minutes கூட தேவையில்லை. 3 or 4 minutes, 3 minutes போதுமா? புதுமா செய்யுங்க.
வேகமாக எழுதி வைங்கோ. எழுதினாக்கள் ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே, ரைட். ஓகே, ஸோ அப்போ நாங்கள் இனி ப்ரூவ் பண்ணுவோம். முதலாவது நாங்கள் இந்த ஓடலை வருவோம். இங்கே இருந்து அங்கே வரைக்கும் கொண்டு போகும்போது நாங்கள் செய்த வேலை எவ்வளவு இந்த பரப்பளவில் பார்க்கலாம். ஸோ அப்போ நாங்கள் இந்த கடைசியாக கொடுத்த விசை F இன்டூ எக்ஸ் முன்னுக்கு ஒரு அடையாள பெருக்கணும். இது வந்து ஒர்க் டன் என்று சொல்லலாம், அல்லது விசுவலின் மீது சேமிக்கப்பட்டிருக்கிற அழுத்த சக்தின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் பாருங்க, நாங்கள் இங்க இருந்து இங்க வரைக்கும் கொண்டு போயிருக்கிற நிலைமையில விசுவல் எவ்வளவு அழுத்த சக்தி இருக்குதுன்றதுதான் அரை எஃபின்னு சொல்றோம். இது வேணும்னு சொன்னா அரை கே இன்டூ எக்ஸ் வர்க்கம் சொல்லலாம். அரை கே இன்டூ எக்ஸ் வர்க்கம் சொல்லலாம். சொன்னா அது வரும். அப்ப இது என்ன இழுத்து கொண்டு போகும்போது நாங்கள் செய்த வேலை விசுவலின் மீது சேமிக்கப்பட்ட சக்தி. எப்பவுமே நாங்கள் இப்படி சொல்லலாம், இயக்க மையத்தில இருந்து எக்ஸ் தூரம் நகர்த்தப்பட்டிருக்கும் போது விசுவலில் அரை கே இன்டூ எக்ஸ் வர்க்கம் என்கின்ற அளவான அழுத்த சக்தி அதிகரித்து இருக்கும். நாங்கள் அந்த நிலைமையில பீச்ச புள்ளிக்கு போயிருந்த நிலைமையை போல நாங்கள் வேர் பண்ணியிருக்கிறோம். இந்த இடம் இதுதான். இப்ப இந்த எக்ஸ் தூரம் நகர்த்தி போட்டுதான் கையை விட போறோம்னா இங்க நாங்கள் இந்த எக்ஸ் என்பது ஏ, ஆக்சுவலா எக்ஸ் மேக்சிமம் இதாண்டு ஏ என்று சொல்றோம். அப்ப நாங்க சொல்லலாம் அதிகபட்சமாக இந்த விசுவலில் சேமிக்கப்படுகின்ற அழுத்த சக்தி அரை கே இன்டூ ஏ வர்க்கம் என்று சொல்லலாம். அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ் தூரம் நகர்த்தப்பட்டிருக்கும் நிலைமையில் விசுவலில் சேமிக்கப்பட்ட சக்தி அரை கே இன்டூ எக்ஸ் வர்க்கம் என்று சொல்லலாம். இதை வடிவாக எழுதி விடுங்க. ஒரு சின்ன கேள்வியும் எழுது மாதிரியே 20 நியூட்டன் மீட்டர் -1 விசை மாறிலியுடைய விட்சுருள் 20 நியூட்டன் மீட்டர் -1 விசை மாறிலி உடையது. இரண்டு கிலோகிராம் திணிவு இணைக்கப்பட்டிருக்கிறது. இணைக்கப்பட்ட திணிவு 2 கிலோகிராம். ஆரம்ப ஸ்தானத்திலிருந்து 20 சென்டிமீட்டர் நீள மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டு தொகுதி எளிமை இசை இயக்க மாற்றுமாறு அனுமதிக்கப்படுகிறது. தொகுதி எளிமை இசை இயக்க மாற்றுமாறு அனுமதிக்கப்படுகிறது. முதலாவது கேள்வி, திணிவு இயக்க மையத்திற்கு மீளுகின்ற கணத்தில் என்ன வேகத்தை கொண்டிருக்கும்?
இதை கணிச்சு காட்டும் போறோம். இப்ப நாங்க சொன்ன இந்த விளக்கத்தை வச்சுக்கொண்டு கணிச்சு பார்க்க செய்யும் பார்ப்போம். செய்து காட்டுங்க. நீங்களுடைய புரிஞ்சு கொள்ள வேணும், இழுத்து கொண்டு போகும்போது நாங்கள் வேலை செய்யறோம். நாங்கள் செய்த வேலை இந்த மாதிரி பரப்பளவில் பார்க்கலாம். நாங்கள் செய்த வேலை தான் பிட்ஸ் ரூல் சேமிக்கப்பட்டது. இப்ப பிட்ஸ் ரூல் சேமிக்கப்பட்டது அடுத்தது என்னன்னு திருப்பி இழுத்து இங்க மட்டும் கொண்டு வந்துட்டா என்ன நடந்தது? பிட்ஸ் ரூல் திணிவின் மீது தன் வேலை முழு வேலையும் செய்து போகுது. இப்ப பிட்ஸ் ரூல்ட்ட இனி சக்தி இல்லை. இயக்கம் இதுல வந்துட்டு இனி பிட்ஸ் ரூல்ல சக்தி இல்லை. அப்ப அந்த இடத்துல நிற்கும் போது பிட்ஸ் ரூல் இருந்த அவ்வளவு ஆளுநர் சக்தியும் முடிஞ்சு போச்சு. அவ்வளவு வேலை பண்ணிட்டு திரும்ப வரைக்கும் யோசிப்பாங்க. நாங்கள் இழுத்து கொண்டு போகும்போது நாங்கள் தூரத்தோடு எப்படி விசை கொடுத்து தூரம் கூட 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 விசையை நான் கூட்டி 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 கொண்டு இருக்கோம். தூரத்தோட என்ன மாதிரி நாங்கள் விசை கொடுத்து இழுத்து கொண்டு போகணும். அதே போலத்தான் இப்ப பிட்ஸுல் அந்தந்த நிலை அந்தந்த ஒவ்வொரு பெர்சன்ட்லையும் பாருங்களோ, நாங்கள் அந்த பக்கம் நிற்கும் போது என்ன விசை கொடுத்தோமோ அதே விசை கொடுக்கும். இப்ப இழுத்து கொண்டு போகும்போது நாங்க எவ்வளவு வேலை மொத்தம் பண்ணி முடிச்சோமோ அதே அளவான வேலையை தான் பிட்ஸுல் திரும்ப மீது பண்ணி முடியும். ஆக்சுவலா நாங்கள் இங்க இருந்து இங்க இழுத்து கொண்டு போவோம், திரும்ப பிட்ஸுல் செய்யும் அதே போல விசை கொடுத்து அங்க இருந்து இங்கே வரும். எக்ஸ் வேற 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 குறைஞ்சு வரும். இதே வரைவு தான், இதே பரப்பளவு தான், ரிவர்ஸ் வரும். சோ பரப்பளவு ஒரே மாதிரி வரும்ன்றதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் பண்றது வேலை பிறகு பிட்ஸ் ரூல் மீது பண்ணிக்கணும். அப்ப பிட்ஸ் ரூல் மீது பண்ணி இருக்குது எவ்வளவு வேலை கணிச்சு, அவ்வளவு வேலையும் செலவழிக்கப்பட்ட அவ்வளவு சக்தியும் திணிவிட்ட இயக்கப்பாட்டு சக்தியை சேமிக்கப்படலாம். சோ இயக்கப்பாட்டு சக்தி அறியஞ்சி வைக்கும் பொழுது பூதத்தை காணலாம். ஓகே, ரொம்ப எளிமையான பிரச்சனை இது. இந்த தூரம் 20 சென்டிமீட்டர் தரப்பட்டது, 20 நியூட்டன் மீட்டர் -1 தரப்பட்டது. அப்ப இழுத்து கொண்டு போகும்போது நாங்கள் மொத்தமாக எவ்வளவு வேலை பண்ணோம் என்று சொன்னால் அரை தர 20 நியூட்டன் மீட்டர் -1 நீளமாக இருக்கிற பிரச்சனை இல்லை. அங்கே சென்டிமீட்டர் நாங்கள் மீட்டர் மாற்றி பண்ண வேணும். ஸோ 20 10/2 அதனுடைய வர்க்கம். ஓகே தானே? 10/2 அதனுடைய வர்க்கம். இது ஆக்சுவலி எடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே, 10 அங்க 10/2 10/4 400. ஸோ 0.4 into 10 4 ஜூல். ஓகேயா? 4 ஜூல் தானே? 4 ஜூல் செய்யப்பட்ட வேலை. திரும்ப இந்த 4 ஜூல் அளவு வேலை நாங்க செய்தோம். அதை மாறி சொல்லலாம், அந்த அளவு அழுத்தத்துக்கு தான் பிட்ஸ் ரூல் சேமிக்கப்படுகிறது. திரும்ப வரும்போது பிட்ஸ் ரூல் அதே அளவு வேலை செய்ய முடியுது. அப்ப திணிவு இந்த இடத்துக்கு வரும்போது திணிவிட்ட என்ன அளவான இயக்கப்பாட்டு இருக்கும்? 4 ஜூல். ஸோ திணிவுக்கு நாங்கள் அரை தர எவ்வளவு திணிவு கொடுக்கணும்? 10 கிலோகிராமா? யா, 10 கிலோகிராம். 10 கிலோகிராம் இன்டு டி வர்க்கம் சமன் 4 சுருக்கி எடுத்துக்கொள்வீங்கள். இதை மிஸ் ஆக மாதிரி நீங்கள் 0.4 ஜூல் சொன்னீங்கள், அது சொல்லி நான் 0.4 வரும். 10 to the power -4 என்ன? ஓகே 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 0.4. ஓகே அப்ப சரி. ஸோ இங்க 0.4 என்ன? ஓகே ஓகே. ஸோ இதுல 0.4 வந்தால் சரி, இதை நீங்க சொல்லி இதுல பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு யோசனை கிடையாது. ஸோ 2√10 என்று 2√10 2/10. ஸோ நேரம் ஓகே, அதை நீங்க பார்க்கணும். வெலாசிட்டி பார்க்கலாம். இதே போல நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், இங்க இருந்து இங்க வரும் வரைக்கும் நாங்கள் கரைக்கிறோம், நடுவில் வரும்போது வேகத்தை கணிச்சு பார்க்கிறோம். இந்த இடத்துக்கு வரும்போது என்ன வேகம் வரும் என்பதை நீங்கள் சக்தி கூடாகத்தான் கணிச்சிருக்க வேணும் என்று அவசியம் இல்லை. ஏற்கனவே நீங்க எளிமை சேர்க்கலாம் வேர் பண்ணி பார்த்துருக்கீங்க, அங்கே இருந்து கூட வரலாம். எளிமை சேர்க்கை சமன்பாடுகள் எல்லாம் வேர் பண்ணிட்டு இருந்தீங்களோ
அதன் மூலமும் நீங்க கண்டு வரீங்க. ஒமேகா உங்களுக்கு தெரியும். இந்த பிட் சுருள் திணிவு இயக்கத்துல ஒமேகாண்ட வேல்யூ என்னன்னு தெரியும். டைம், டிகேட், ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஒர்க் பண்றீங்க. இப்ப இதோட வீச்சம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது என்ன வேகம் வர வேணும்ன்றதை நீங்க அந்த சமன்பாடுல கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த 10 சென்டிமீட்டர் இடப்பெயர்ச்சிக்கு வரும்போது என்ன வேகம் வேணும்னு கேள்வி கேட்டு சக்தியை ஒர்க் பண்ணி எடுங்கோ. இன்னொரு சைட்ல எளிமைஸ்கோ சமன்பாடுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு முறை மாதிரி கிடைக்கும். அந்த இடத்துல வரும்போது என்ன வார்த்தை இருக்கும், என்ன ஃபார்முலா, x சமன் a ஒமேகா cos ஒமேகா t ஃபார்முலா ஒர்க் பண்ணி கொண்டு வரலாம். இங்க அடுத்த இடங்களுக்கு போகும்போது என்ன மாதிரி வேகங்கள் மாறுபட போகுது. எங்க இருந்து திரும்ப சொல்ல, இப்போ இதுக்கு பிறகு சொன்ன சொல்லட்டா அல்லது ஆரம்பத்திலிருந்து சொல்லணுமா? இந்த ப்ரூஃபிங்க்கு பிறகு சொன்ன சொல்லவா? ஓகே, ரைட். என்ன கேட்பேன்டா, இந்த இடத்துல இருந்து இவ்விடத்துக்கு வரும்போது இருக்கிற வேகம் என்னன்னு கேள்வி கேட்பேன். சக்தியை சமப்படுத்தி வேகத்தை காண்றாங்க. இந்த வேகத்தை காண்றதுக்கு சக்தியை ஒர்க் பண்ணி தான் காண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எளிமை சேர்க்கம் படிச்சிருக்கோம். இந்த பிட் சுருள் துணிவு இயக்கத்துல அல்லது சமன்பாடு எப்படி வருது, கோண வேகம், மீடுறதுலாம் என்ன மாதிரி வருது இருக்கு. அந்த எளிமை சேர்க்கத்தை ஆராய்வதன் மூலமும் வீச்சம் உங்களுக்கு தெரியும். இயக்கம் இதுல வேகம் காண வேண்டி வந்திருக்கு. ஸோ வேகத்தை காணும்போது இயக்க சமம் எளிமை சேர்க்க சமன்பாடை பாவச்சு காணலாம், சக்தியை பாவச்சு காண்டிருக்கும். இதே போல அடுத்த கேள்வி கேட்கிறேன். இது இழுத்து இழுத்து இந்த இடத்துக்கு இங்க வந்த நேரம் வேற நடுப்போம் 10 சென்டிமீட்டர் இடப்பெயர்ச்சி ஆரம்ப ஸ்தானத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் இடப்பெயர்ச்சி புள்ளிக்கு வரும்போது திணிவுடைய வேகம் என்ன என்று காட்சி காட்டுவோம். சக்தி கூடாக ஒரு கவர் பண்ணும்போது எளிமை சக சமன்பாடு கூடாக இன்னொரு கவர் பண்ணும். ரெண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணி பாருங்க. இயக்கமையும் ஒர்க் பண்ணிருக்கோம். இங்கால 10 சென்டிமீட்டர் போனால் 10√3 போனால் 10√2 போனால் வீச்ச புள்ளிக்கு போனால் என்னென்ன வேகங்கள் இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனை வருமானோட சக்தியை வச்சும் தனியாக ஒர்க் பண்ணுங்க. எளிமை சக சமன்பாடுல கூடாகவும் ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே தானே? இதுல கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்து ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிக்க அடுத்தடுத்த எளிமை சேர்க்கங்களையும் இதே தன்மை இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் பதிச்சு கொள்ள வேண்டும். பட் இதுல இருந்து நீங்க மெட்டதை ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே தானே? இருக்கிற 7-8 விதமான இயக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் பண்ணி கொண்டு இருந்தா ஒட்டுமொத்தமா சவுண்ட்ன்ற பாடத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணுமோ அவ்வளவு டைமையும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லயே ஸ்பெண்ட் பண்ண வேண்டி போகுது. ஓகே தானே? ஸோ நீங்க தான் செல்ஃபா ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே தானே? ஸோ இன்றைக்கு இது இவ்வளவு காணும். நாளை காலையில் கிளாஸ் இருக்குது 4:30க்கு. உடனே 4:30 கிளாஸ் மிஸ் பண்ணப்படுது. இப்போ கொஞ்ச நாளா அந்த 4:30 கிளாஸ் வந்து மிஸ் பண்ணப்பட்டு கொண்டு இருந்தது. அதனால இந்த கிளாஸ் நான் இப்போ நிப்பாட்டுறேன். நாளை காலமா நாங்கள் 4:30க்கு சர்க்குலர் மோஷனை படிப்போம். ஓகேங்களோ? இதோட பார்த்து வைங்கோ. இந்த ஒர்க் நீங்க செய்யுங்கோ, செய்து கொண்டு நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஓகே தானே? நாங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 hour தான் இதில் நினைக்கிறோம். 1 hour 1.5 hour 2 hours தெரியாது. அதோட இந்த பாடம் முடிஞ்சு. ரைட், தேங்க்யூ. ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸ்டாப் பண்றேன்.